கடிதத்துக்கு 10 லட்சம் சும்மா ஒரு கணக்கு. சோ அந்த 2 கோடி தான் எங்க சிவாஜிலிங்கம் பண்ணி அது தொடராது. அது இருக்கட்டும் உங்களுக்கு இந்த மாதிரி மாநகர சபை தேர்தலுக்கு காசு சேர்க்கிறீங்க இதுல ஆண்டு நினைச்சு சோ அதை விடுவோம். உண்மையாக சொல்லுங்க, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்த அப்புறம் உங்களோட மனதில் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு திட்டி தீர்க்கோணமாக இருந்தால் நிச்சயமாக கீழே எழுதுங்க. நீங்கள் எப்படி திட்டுறாலும் எழுதுங்க. ஏனென்றால் எனக்கு உண்மையாக அந்த வீடியோ பார்த்த உடனே இப்படியும் இந்த உலகில் மனிதர்கள் இருக்கிறார்களோ என்ற ஒரு எண்ணம் தான் என்ன தோன்றுகின்றது. அது உங்களுக்கே தெரியும், ஒரு 2 நாளைக்கு முன்னம் ஐயா சிவாஜிலிங்கம் அவர்கள் மருத்துவ செலவுக்கு தான் பணம் கேட்டேன். ஸோ மருத்துவ செலவுக்கு பணம் தேவை, 70 லட்சம் தேவை, அதற்கு முடிஞ்சவரை யாரின் பணத்தை தாருங்கள், புலம்பெயர்ந்த தேசமும் சரி இல்லை உள்நாட்டில் இருக்கிற மக்களும் சரி பலர் உதவி செய்தார்கள். ஸோ அப்படி கொடுத்த ஒரு விடயத்தை இந்த மருத்துவ பைத்தியம் எப்படி பார்க்குறார் என்றால், அவர் பார்க்குறார், நீ தானே முதல் அங்கே கடிதம் கொடுத்து ஒரு கடிதத்துக்கு 10 லட்சம் படி ஏதோ கோடிக்கணக்காக வாங்கினி, அதை வச்சு கொண்டு போய் இந்த மக்கள்கிட்ட பணம் கேட்குறான், நீ இப்போ இந்த மாகாண சபை தேர்தல் வருது அதுக்கு பிளான் போடுற என்ற மாதிரி இவருடைய கருத்து. ஸோ இவருக்கு இந்த ராமநாதன் என்றவருக்கு எப்படி மனம் பெறுது இப்படியான வீடியோக்களை பதிவிடுறது? அதாவது ஒரு 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 வேற விடியக்கிட்ட ஓகே வாதாடலாம், ஒரு வைத்தியம் என்று சொல்லி அதை ஒரு ஆப்ரேஷன் செய்யணும் சொல்லி ஒருவர் பணத்தை கேட்கும் பொழுது அதை எதிர்மறையாக இப்படி தாக்குறது வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு விடயம். அது இவருடைய பழக்கம் எப்படி என்றால், இவர் தனக்கு கிடைக்காதது இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்றதான் இவருடைய கொள்கை. அதாவது சாவகச்சேரியில் இவர் கழுவி கொண்டிருக்கீங்கள தனக்கு வாய்ப்புகள் இல்லாவிடையத்தான் வீடியோவை எடுத்து பப்ளிக் பண்ணார். அது நீங்கள் வடிவாக கவனிக்க வேணும். அதாவது தனக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு முந்தியெல்லாம் சொன்னதெல்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது. டாய்லெட் வேலை செய்யாத டாய்லெட்டுக்கெல்லாம் தண்ணியை கொண்டு கையால் ஊற்றி கழுவுறேன். ஸோ அப்போ அவர் அந்த அந்த விடயங்கள் எல்லாத்தையும் சுட்டி காட்டிக்கொண்டு இருந்தது காரணம் தனக்கு வாய்ப்புகள் இல்லை என்றபடியாக தான். ஸோ இப்போ இவர் இந்த அங்கே சாவச்சியிலிருந்து அரசியலுக்கு வந்த பிறகு இந்த புலம்பெயர்ந்த மக்கள் இப்போ புலம்புறார்கள். புலம்பெயர்ந்த மக்கள் இந்த வீடியோவோடாக எவ்வளவோ பணம் கொடுத்துருக்காங்க, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணம் இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இவர் தான் வாங்க வேணும்ன்றதுக்காக மற்றவனை வாங்க விடாமல் பண்ணவன் தான் இவர்கிட்ட நோக்கம். அதாவது இவருக்கு என்ன கொள்கைன்னா, பணத்தை தந்தால் தனக்கு தாங்க, அடுத்தது யூடியூப் வீடியோன்னா தான் யூடியூப் வீடியோ செய்யணும். ஏன்னா முதல் வந்த உடனே ஃபேஸ்புக்கெலாம் நீங்கள் பிரபலம் பேருந்து யூடியூப் வீடியோ துவங்கினா பிறகு உங்கள் உள்ள பெரிய யூடியூபர் மாதிரி எல்லாரும் பெரிய அளவில் பாராளுமன்றத்தில் எதிர்த்து கதைக்க துவங்கினார். ஏன்னா இவர்களை எப்படியாவது விழுத்தோணும். நல்ல காலம் அவர்கள் விழாமல் நிமிர்ந்து நின்றார்கள். அது தான் சொல்கிறதான் செய்தி, தனக்குத்தான் நீங்கள் புலம்பெயர்ந்த தேசத்தில் பணம் தரணும், தான் எல்லாம் வெட்டி கிழிக்கணும். ஸோ இதுதான் இவருடைய கொள்கை. இவர் அடுத்த ஒரு குற்றச்சாட்டை வச்சார், இந்த புலம்பெயர்ந்த மக்கள் கடிதம் வாங்குறார்கள் என்று. புலம்பெயர்ந்த மக்கள் வாங்குறதுக்கு இப்போ புதுசாக வந்த ஆட்களுக்கு கேஸுக்கு தேவைப்படும். ஆனால் அதுக்கு ஒரு கடிதத்துக்கு 10 லட்சம்ன்றது தேவையில்லாத ஒரு விடயம். ஸோ மக்களே, அதாவது புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ளவர்களே, நீங்கள் யாரெல்லாம் இப்படியான அமைச்சர் மாரிட்டம் கடிதம் வாங்கினீங்கள், அதாவது 10 லட்சத்துக்கு ஒரு கடிதம் வாங்கினீங்களா? அப்படி வாங்கினீங்கன்னா எந்த அமைச்சர்கிட்ட வாங்கினீங்க, அவருடைய பெயர்களை தாங்க. அதாவது இந்த முட்டாள் மருத்துவருக்கு ஒன்று நான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிக்க விரும்புகிறேன். அதாவது இது ஒரு மனித நேயம். நாளைக்கு டக்ளஸுக்கு கூட ஏதேனும் ஒரு பிரச்சனை என்றால் கூட அது நல்ல இதயம் கொண்டவர்கள் உதவி செய்யத்தான் பார்ப்பார்கள். ஏண்டா அது ஒரு மனித நேயம், ஒரு வேறு பார்வையில் பார்க்கணும். இது துரோகம்ன்றதை தாண்டி ஒரு மனித நேயம் என்ற உள்ளுக்கு இருக்கிற தான் அதைத்தான் சொல்கிறேன். அப்போ அதை புரிந்து கொண்டீங்கன்னா சரி. அதுக்காக நான் இப்போ உடனே நீங்கள் டக்ளஸ் ஆள்னு சொல்ல வராங்க. அதாவது இதுதான் உண்மை. அப்போ இது கூட இந்த கர்மத்துக்கு புரியாமல் ஒரு நல்ல மனிதர்களை கேவலப்படுத்துகிற எண்ணத்தோட ஒரு வீடியோ பதிவிடுதண்டேக்கில் இதுக்கு பின்னால் நிற்கிற கூட்டங்கள் தயவு செய்து இனியாவது விலத்திடுங்கன்னு தான் சொல்லவார். மன்னிச்சு கொள்ளுங்க நான் உலகத்துக்கு ஹார்ட்டாக கழிச்சதுக்கு. ஏன்னா இனியும் நீங்கள் பின்னால் நின்று இதுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்களா இருந்தால் நீங்கள் உங்களோட வாழ்க்கையை அழைச்சாச்சாலும். ஸோ முடிஞ்சவரை யாரும் இதுக்கு பின்னால் நிற்காதீங்க. அங்கே தங்கமும் இல்லை பித்தளையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் போடுவீங்க. இதுதான் உண்மையான ஒரு விடயம். நன்றி, வணக்கம். மன வருத்தத்தோடு விட வருகிறேன்.